வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, பிரபல நடிகை இறந்து 15 நாட்கள் கழித்து அழுகிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் ஒட்டுமொத்த திரையுலகையுமே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. யார் அந்த நடிகை, அவங்களுக்கு என்ன ஆச்சு, என்ன தகவல்னு வாங்க இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். பாகிஸ்தானை சேர்ந்த நடிகை ஹீமாரா அஸ்கர் அலி சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் திரையுலகை மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. பாகிஸ்தானை சேர்ந்த புகழ்பெற்ற நடிகை ஹீமாரா அஸ்கர் அலி, அவருக்கு வயது 32, கராச்சியில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வந்த அவங்க வீட்டில் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறாங்க. சமீப காலமாக வாடகை செலுத்தாமல் இருந்து வந்த நிலையில் வீட்டினுடைய உரிமையாளர் அங்கு சென்று பார்த்தபோது அவங்க இறந்த நிலையில் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2 வாரங்களுக்கு முன்பே அவர் இறந்திருக்கலாம் என்று போலீசார் தகவல் தெரிவித்திருக்கிறாங்க. அவரது உடல் தற்போது மருத்துவ பரிசோதனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. உடற்கூறாவின் பின்பு இறப்புக்கான காரணம் தெரிய வரும் என்று போலீசார் தெரிவித்திருக்கிறாங்க. கராச்சியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது அந்த பகுதி மக்களிடம் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. சுட்டித்தடத்தினுடைய கூடிய நடிப்பால் ரசிகர்களிடம் மிகவும் கார்ந்தவங்க தான் பிரபல பாகிஸ்தான் நடிகை ஹீமாரா அஸ்கர் அலி. பாகிஸ்தானில் மாடலிங் துறையில் தனக்கென ஒரு தனி ஃபேன்ஸ் பேஜை வைத்து வலம் வந்தவங்க தான். தமாஷா கார் என்ற ரியாலிட்டி ஷோவில் பங்கேற்று பாகிஸ்தானுடைய சோசியல் மீடியாவில் ஏகப்பட்ட ஃபேன்ஸ்களை தன்வசம் கவர்ந்தார். 2015ஆம் ஆண்டு வெளியான ஜாலிபி என்ற திரைப்படத்தில் நடித்து சிறந்த நடிகைக்கான அவதாரம் எடுத்தாங்க. இப்படி அடுத்தடுத்த அசுர வளர்ச்சியால் ரசிகரிடம் கூட்டத்தை கூட்டிக் கொண்டு சென்ற நடிகை தற்போடன் உயிருடையே இல்லை. நடிகை வசிக்கும் அடுக்குமாடி குடியிருப்பில் நடந்தது என்பது என்னன்னு இந்த வீடியோவில் வெளியாகி இருக்கிறது. கராச்சியில் இந்த நடிகை பார்த்தீங்கன்னா அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வந்தாங்க. சமீப காலமாக இவங்க தினமும் தோறும் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டிலேருந்து வெளியே போவது, வெளியிலேருந்து வீட்டுக்குள் வருவது என்று அந்த அக்கம் பக்கத்தினர்கள் அவங்கள பார்த்துருப்பாங்க. ஆனால் சில நாட்களாகவே அவங்க வீட்டை விட்டு வெளியே வராமல் அவங்க வீட்டில் யாருமே இல்லைன்னு நினைத்து கொண்டு அக்கம் பக்கத்தினர் பார்த்தீங்கன்னா அவங்க ஷூட்டிங்கு போயிருப்பாங்க அப்படின்னு நினைத்திருக்காங்க. ஆனால் கிட்டத்தட்ட 25 நாட்கள் ஆகியும் கூட இவங்க வீட்டை விட்டு வெளியே வராமல் இருந்தனால அந்த அடுக்குமாடி குடியிருப்பினுடைய உரிமையாளர் பார்த்தீங்கன்னா அவங்க வாடகை பணம் வசூலிப்பதற்காக அவங்க வீட்டு கதவை தட்டியிருக்கிறாங்க. அப்போது பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்து துர்நாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. உடனே போலீஸாரிடம் தகவல் கொடுத்து கதவை தட்டி பார்க்கும்போது எந்த ஒரு கதவை திறக்காமல் இருந்த நிலையில் கதவை உடைத்து உள்ளே பார்க்கும்போது இந்த நடிகை பார்த்தீங்கன்னா மர்மமான முறையில் இறந்து போயிருக்கிறாங்க. போலீஸார் விசாரித்து பார்க்கும்போது இவங்க 20 நாட்கள் இல்லைனா 25 நாட்களுக்கு முன்னாடி இறந்திருக்கிறதாக அதிக வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்திருக்கிறாங்க. இப்போ இந்த சம்பவம் அந்த பகுதி மக்களிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.